இப்போ வந்து என்னுடைய இமெயில் ஐடியில் வந்து எல்லாமே ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஜி கூகுள் இதில் வந்து 1 மந்த் நம்மளுக்கு வந்து கூகுள் ஃபோட்டோஸ் வந்து 1 மந்த் ஃப்ரீயாக ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்மளுடைய ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 1 மந்த் வந்து 100 GB வந்து ஃபஸ்ட்டு மந்த் வந்து ஃப்ரீ. செகண்ட் மந்த் வந்து 130 கொடுக்கணும், 150 ரூபா கொடுக்கணும். இப்போ வந்து இதில் 100 ஜிபியில் வந்து ஃபோட்டோ, ட்ரைவ், ஜிபி எல்லாமே வருது. அடுத்து 200 ஜிபி, அதுவும் 1 மாதம் ஃப்ரீ தான். 210 ரூபா மாதம் கட்டணும். அதுக்கு மேலேனா பார்த்திங்கன்னா 650 ரூபா 1 மாதம் ஃப்ரீ. அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து இது வந்து ஆனுவலாகவும் கட்டுறோம், ஆனுவலும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆனுவல்னால் இப்போ பார்த்திங்கன்னா மாதம் வருஷத்துக்கு 1300 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து இந்த கெட் ஆஃபர்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேன். ஸ்டார்டிங் டுடே 31 days ஃபார் ட்ரையல் ஸ்டார்டிங் 10th May 2004. ஆனால் இது மே மாதமா, ஏப்ரல் மாதமே ஸ்டார்டிங். இப்போ நம்ம 10ஆம் தேதி, இப்போ இது வந்து இன்றைக்கி வந்து தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் 9. ஆனால் இவங்க வந்து நம்மளுக்கு வந்து பணம் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10 May 2024 நம்ம 130 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இந்த 1 மாதம் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க கூகுளில். நம்ம ஜிபே மூலமாக தான் கட்டுற மாதிரி இருக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 10 days நம்மளை வந்து ரீஃபண்ட் ஆயிரும். கேன்சல் அட் எனி டைம் கூகுள் பே. நம்ம இதை வந்து எப்போனாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து அது வரையும் இருக்கும். பி சேஞ்ச் இட் பி கேன்சல் பிஃபோர் 10th May 2024. சென்ட் யுவர் ரிமைண்டர் 7 days ஆஃப் பிஃபோர் ட்ராவல். சரி, இதை கொடுத்து பார்க்கலாம். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி இங்கே வந்து சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கு. இது என்னன்னு தெரில. பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்கேன். கெட் ஆஃபர் ஜிபே. கூகுள் பேயில் நம்மளால் பண்ண முடியாது, ஜிபே மூலமாக தான் நம்மளால் பண்ண முடியும். பே வித் யூபிஐ. இதில் ஜிபேவை காணும். கீழே இருக்கிற மேலே வந்து நம்மளுடைய யூபிஐ ஐடியை கொடுத்துட்டு கீழே வந்து ஃப்ரீன்னு இருக்குல்ல, அதை வந்து கொடுக்கணும். நான் என்னுடைய கூகுள் அக்கௌண்ட்